ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு 44 வயதுடைய ஆண் ஜாதகர் பலன் பார்க்க வராரு நம்மக்கிட்ட. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்குறோம், சார் உங்களுக்கு அடிக்கடி இந்த சிறுநீர் கழிக்கும் எண்ணம் இருக்கா, மேலும் அது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். அவர் ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த நிகழ்வை நம்ம எப்படி அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது மேசராசி மிதுன லக்னம், 44 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது துலாம் அட்சய லக்னம். இப்போ துலாம் அட்சய லக்னத்துக்கு 7ஆம் இடமாகிய மேஷ வீடு தான் அந்த யூரினரி ட்ராக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த 7ஆம் வீட்டில் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வு நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்னது கரெக்டாக இருக்குன்றது நம்ம சொல்லலாம். அது எப்படி சொன்னோம் அப்படின்னா, சந்திர பகவான் அப்படின்றது 10ஆம் அதிபதி துலாம் லக்னத்துக்கு. அப்போ 10ஆம் அதிபதி அழுத்தம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை க்ரியேட் ஆகுது அவருடைய யூரினரி ட்ராக்கில். அப்போ கூடவே புதன் பகவான் 12ஆம் அதிபதி இருக்கார். அப்போ அங்கே இருக்கிற நர்வ்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட நரம்புகள் ஒரு சாதகமாக இல்லை. அதைத்தான் நம்ம இந்த தன்மைகள் குறிக்குது. அப்போ இது இப்படி இருந்த போதிலும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க, வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், அடிவேர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவரும் சொன்னார், ஆமாம் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபிட்டாக தான் இருந்தேன், இப்போ திடீர்னு எனக்கே தெரியல வெயிட் அதிகமாகுதுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கு நீங்கள் நிறையா நடங்க சார், வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அடிவயிறு அப்படின்றது 6ஆம் வீடாகிய மீன வீடாக வரும். அதன் அதிபதி குரு பகவான் துலாம் அட்சய லக்னத்தில் அமர்ந்திருக்கிறனால அடிவேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே சாதகமாக இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு விசாகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறனால நம்ம அவருக்கு சொல்கிறோம், சார் நீங்கள் அது கம்மி பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது, நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட கடுமைத்தன்மையை நீங்கள் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் நிறைய கீரை சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுங்க சார் அப்படின்ற மாதிரி நமக்கு அவருக்கு பலன் சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறை உருவாக்கிய அமைப்பிற்குரிய புதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.